சொல்யூஷன் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அது 2, 1 அப்புறம் 3, -2 x, y. சரிங்களா? இது மூணுத்தையும் நம்ம ஏரியா ஃபார்முலா போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 5. அவனே கொடுத்துட்டான் இல்லையா? 5 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 5. இதை 3 பாயிண்ட், அதாவது ட்ரையாங்கிளோட 3 வார்டிசஸ். சரியா? ட்ரையாங்கிளோட 3 வார்டிசஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த எக்ஸு ஒய்யும் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு நடுவில் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இதை ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ 5ன்னு சொல்லிட்டாங்க. 3 வார்டிசஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், யோசிக்காமல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா அது 1/2 x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x1 y1 x2 plus y2 x3 plus y3 x1. இது ஃபார்முலா இல்லையா? இது நம்ம x1 y1 x2 y2 x3 y3ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 1/2 x1 அது 2 y2 into -2 plus x2 3 y3 y plus x3 x into y1 1 minus y1 அது 1 x2 3 plus y2 -2 into x3 x plus y3 y x1 2 ஈக்குவல் டு என்னது 5. இவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 5. நான் அப்படியே எழுதினேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பின்னாடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ இதை ஒழுங்காக எழுதலாம். 1/2 2 × 2 4 -4 இல்லையா? 2 × 2 -4 அப்புறம் ப்ளஸ் 3y ப்ளஸ் எக்ஸு மைனஸ் வெறும் 3 minus 2x plus 2y equal to 5. இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும்? -4 plus 3y plus x minus into plus -3 minus into minus plus 2x minus into plus minus 2y equal to 10. ஏன் 10? இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஒய்லாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். முதல்ல எக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே 2 எக்ஸ் இருக்குது, அப்புறம் 3y -2y அப்புறம் -4 -3 ஈக்குவல் டு 10. இதை ஆட் பண்ணிக்கலாமா? 3x இது 3yயில் 2y போச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 7 அந்த பக்கம் போச்சுன்னா 10 + 7 ஆகிடும் இல்லையா? இது -7 அந்த பக்கம் போச்சுன்னா +7 ஆகிடும். அப்போ 3x + y = 17 வச்சுங்களா? இப்போ அவங்க ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? y = x + 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது நம்ம y க்கு பதில் x + 3 போடணும். 3x + y = x + 3 இல்லையா? x + 3 = 17. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணது 4x + 3 = 17. 4x = 17 - 3 இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா 4x = 14. x = 14/4 கேன்சல் பண்ணால் 7/2 இல்லையா? அப்போது x வந்து 7/2. இப்போது y கண்டுபிடிக்கணும் இல்லையா? y தான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களே. என்ன கொடுத்துட்டாங்க? y = x + 3ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? எனக்கு x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? y = 7/2 + 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 + 2 × 3 6/2 y = 13/2.
அப்போ எக்ஸு 7/2, ஒய்ஏ 13/2. அவ்வளோதான் சம்.